சென்னை எம்ஜிஆர் நகரில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் சிக்கினர். வள்ளல்பாரி தெருவில் இளைஞர்கள் மூவர் தங்களது இருசக்கர வாகனத்தில் போதை மாத்திரைகளை மறைத்து வைத்திருந்தனர். தற்போது சூர்யா, சஞ்சய் மற்றும் அவர்களுடன் இருந்த 17 வயது சிறுவன் ஆகியோர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 140 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாணவர்களுக்கு ஒளிவிலக்கு கொடுக்கிறோம் என கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் பொறுப்பற்ற செயலால் அப்பாவின் பிள்ளைகள் போதை மாத்திரைகள் விற்பனையாளர்களாகிவிட்டதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கேரளாவிலிருந்து சொகுசு காரில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்த 2 பேர் சிக்கினர். இலத்தூர் பகுதியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்த இருவரிடமிருந்து சுமார் 121 கிலோ மதிப்பிலான போதைப் பொருட்கள், கார், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களின் புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை புளியந்தோப்பு அருகே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பேசன் பிரிட்ஜ் குருசாமி நகர் பகுதியில் நடைபெற்ற சோதனையில் புருஷோத்தமன் என்பவர் பதுக்கி வைத்திருந்த குட்கா கைப்பற்றப்பட்டது. இதில் ஒருவர் பிடிபட்ட நிலையில் புருஷோத்தமன் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் தமிழகத்தின் மூலை முடுக்குகள் வரை பரவியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தடை செய்யப்பட்ட 18 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ரயில் நிலையம் வந்த பெங்களூரு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த பையில் 18 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் தமிழகத்தில் போதை வஸ்துகள் சர்வசாதாரணமாக கடத்தப்படும் வண்ணம் உள்ளது.